தமிழகத்தில் சென்னையோடு சேர்த்து திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரியையும் தலைநகராக்குவோம் என்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். அவர் நிறைய சொல்லியிருக்கிறார், நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா. அதான் ஒரு சிலது அசாத்தியமானது, ஒரு சிலது சாத்தியமானது. அது நம்ம இது தலைநகரத்தை சென்னையில் இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் திருச்சி கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது நடக்குமான்னு தெரில, அது அண்ணனோட கருத்து. அது நடந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். வரவேற்கத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் தமிழகத்தோட தலைமை இடத்தை வந்து 5 இடமா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை 5 இடமா மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறது தெரியல. ஏன்னா மாவட்டம் பிரிக்கிறப்பயே வந்து ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறப்பயே வந்து இந்த ஊர் அந்த பக்கம் போயிடுது, அந்த ஊர் இந்த பக்கம் போயிடுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இது 5 தலைமையிடம் மாற்றுறப்ப எந்த தலைமையிடத்துக்கு யார் போகிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும். இன்னொன்று, இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு பிரிவினை எல்லாமே வரும். இது தலைமையிடம் 5 இடமா மாற்றுறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறது தெரியல. ஆனாலும் அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாதுண்ணா. அவர் சொல்கிறாரு தவிர வந்து அவர் பேசுகிறதே வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு பேசுகிறாரு, நேற்று ஒரு மாதிரி பேசுவார், பின்ன நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். 3 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பெண்களுக்கு தனி தொகுதி. இதெல்லாம் இப்போ அவசரமான தேவைகளா? இன்றைக்கி இருக்கிற நாடு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அவசரமான தேவைகள் மதுவிலக்கை பற்றி அவர் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறாரா? இப்போ படிக்க அதுக்கு இதுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கி தேவையான விஷயங்கள் அப்படி இலவச கல்வி சொல்லிக்கிறீங்க, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது எவ்வாறு, எப்படி, என்ன, ஏதுன்ட்டு அதோடைய முழு விளக்கங்களும் வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 மாவட்டத்துக்கு ஒன்று வந்து தலைநகரம் ஆக்கினா மட்டும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிற தலைநகரமே 2ஆக வேணா பிரியலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த ப்ரொப்போசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2ஆக வேணா பிரியலாமே தவிர ஒரு 3 மாவட்டத்துக்கு ஒன்று ஒரு தலைநகரம் ஆக்குறதுன்றது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். மக்கள் குரல் பகுதியில பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.